மசூதி பள்ளம் என்ற பகுதியிலிருந்து கேட்கிறார். ஒற்றைப்படை நாளில் லைலத்துல் கதரை தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். சவுதியில் ஒரு நாளும் நாம் இங்கு வேறு நாளிலும் ரமலானை துவக்கி இருக்கிறோம். அப்படி இருக்கையில் நம்மில் யாரோ ஒருவர் தானே அந்த நன்மை அடைய முடியும், இதற்கு எவ்வாறு புரிந்து கொள்வதுன்னு கேட்கிறார். அதாவது லைலத்துல் கதிர் ஒரு நாள்ல தான் வரும், ஒற்றைப்படையில தான் அது வரும். சவுதியில முதல் நாள்ல பிறைய அவங்க பார்த்து என்று சொன்னதின் அடிப்படையில அவங்க துவக்கி இருக்கிறாங்க. நம்ம மறுநாள் தானே நம்ம பெருநாள் அந்த நோன்பை துவக்கி இருக்கிறோம். இது லைலத்துல் கதிர்ல இருந்து பெருநாள் கொண்டாட்டத்திலிருந்து எல்லாமே மாற்றமா தானே வரும். அப்ப லைலத்துல் கதருடைய நன்மை ஒரு சாராருக்கு தானே வரும், அது யாருக்கு வரும், எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறாரு. இது ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளாததுனால் வரக்கூடிய கேள்விதான் இது. என்னன்னு சொன்னா, உலகம் எல்லாம் சேர்ந்து அனைவருக்கும் ஒரே நாள்ல பெருநாள் வரும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கூறினால்தான் இந்த கேள்வியில ஒரு அடிப்படை நியாயம் இருக்கும். அதனால இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் தெரியுமா? ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸுமுஹு, உங்களில் யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ, இந்த மாதம் என்றால் ரமலான் அல்லாஹ் சொல்றான், உங்களில் யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு வைக்கட்டும் என்கிறான் அல்லாஹ். அப்போ அடைகிறாரோ என்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அதில் அடையாதவர் இருக்காருன்னு புரிந்து கொள்ள முடியுது. உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ என்ற அந்த வார்த்தையிலேயே நோயாளி இல்லாம இருக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த முன்னாடி வசனமா தானே பேசுது, ஃபமன் கான மின்கும் மரீதன் வலா சஃபரின் ஃபைத்தத்து மின் அய்யாமின் உகர், உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது உங்களில் யார் பயணத்தில் இருக்கிறாரோ அவர் வேறு நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளட்டும் என்றால் என்ன அர்த்தம்? பயணத்தில் இல்லாதவர்களும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், நோயாளியாக இல்லாதவர்களும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த வசனத்துல வருது இல்ல. அதே மாதிரிதான் அல்லாஹ் சொல்றான், உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அடையாதவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாவே சொல்லிவிட்டான். ஆக உலகமே இங்க பகலா இருக்கு பாருங்க, இதே மாதிரி உலகம் எல்லாம் பகலாவே இல்லைங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயே 3 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிற நாடுகள் இருக்கு, 4 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிற நாடுகள் இருக்கு, 6 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிற நாடுகள் இருக்கு, 10 மணி நேரம் வித்தியாசம் கொண்ட நாடுகள்லாம் இருக்கு. இங்க பகலா இருக்கு, அங்க இரவா இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்கு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில ஏன் இங்க மலக்குமார்கள் இருந்து அங்க எப்படி வருவாங்க என்ற கேள்வி எல்லாம் அர்த்தமற்ற கேள்வி. அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ர் என்ற ஒன்றை நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு போயிடணும். உதாரணமா 2 செய்தியை சொல்றேன் பாருங்களேன். கிராமவாசி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க, வாகன கூட்டம் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. கிராமவாசி என்று சொன்னால் மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள், அவங்க பக்கத்திலேயே ஒரு சின்ன கிராமத்துல இருக்கக்கூடிய மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள். இவங்க தலைப்பிறையை பார்த்துட்டு தகவலை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த தகவலை ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் நோன்பு விட சொல்லி திடலுக்கு போய் தொழுது இருக்கிறாங்க. வாகன கூட்டம் வர்றாங்க, ரொம்ப தூரமான பயணத்துல இருந்து வர்றாங்க. பகலுடைய கடைசிக்கு அசருக்கு நெருக்கத்திலேயோ அல்லது மகரிபுக்கு நெருக்கத்திலேயோ அவங்க வந்தாங்கன்றத நம்ம பாக்குறோம். எப்போ கிளம்புனாங்க? பிறை பார்த்த பிறகு அவங்க கிளம்பி இருக்கிறாங்க. சொல்லுறாங்க, நேற்று இரவு நாங்க பிறையை பார்த்தோம்னு சொல்லி அசருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க வாகன கூட்டத்தினர். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசி கிட்ட தகவல் ஏற்று நோன்பு விட்டு பெருநாளைக்கு போன மாதிரி வாகன கூட்டத்தினர் தூரமான பகுதியில இருந்து வந்தாங்களே, அவங்க கிட்ட தகவல் ஏற்று நோன்பு விட்டாங்களா? இல்ல, நோன்பு விடல. அவங்கள நோன்பு விட சொன்னாங்க. நாளைக்கு உங்க திடலுக்கு போய் நீங்க தொழுகை நிறைவேற்றுமாறு அவங்களுக்கு கட்டளை போட்டாங்க. அப்போ இந்த கேள்வி ரசூலுல்லாஹ்வுக்கு இப்போ வருமே, என்ன கேள்வி வரும்? தூரமான பகுதியில் இருக்கக்கூடியவங்க பெருநாள் ஒரு நாள் வித்தியாசமா வருது. கிராமவாசியா இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு பெருநாள் கொண்டாடுறாங்கன்னா லைலத்துல் கத்ர் ரசூலுல்லாஹ் அடையலையான்ற கேள்வி ரசூலுல்லாஹ்வுக்கு பார்த்து வர்ற மாதிரில இருக்குது. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னவென்று சொன்னால், இந்த லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ர் என்ற மகத்துவம் மிக்க இரவில் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான் பாருங்க. கைரு மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அதுல மலக்குமார்களும் ரூஹும் இறங்குகிறார்கள், ஃபஜ்ர் வரை அவர்கள் இருப்பார்கள் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போன நாள் திருப்பி வரும் என்ற கருத்துல சொல்லல. அது போயிடுச்சு. அது போன நாள் திருப்பி வர்றதா இருந்தா ரசூலுல்லாஹ்வும் திருப்பி வரணும். இப்போ ரசூலுல்லாஹ்வும் அந்த நாள்ல இருந்தாங்கல்ல, போன நாள் வராது. அந்த நாளுடைய மகத்துவத்தை நினைவு கூறுவதற்காக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த லைலத்துல் கத்ர். அது ஒற்றைப்படையான இரவுல தேடணும். ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னது என்ன? மாதம் என்பது 29 இருக்கும் அல்லது 30 இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. கண்களால் பிறைய பார்த்து முடிவு செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
இப்போ கண்டிப்பாக நாள் வித்தியாசம் பிறைய கண்களால் பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து நபர்களுக்கும் என்ன செய்வான், இந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த பாக்கியத்தை தந்து விடுவான். இதுல நம்ம எந்த விதமான கவலை கொள்ள தேவையே இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ளணும். இதுல யாரெல்லாம் இதுல நாங்க உலக பிறை என்று கொண்டு வர்றாங்களோ, நாங்க காலையில பார்த்து நாங்க முடிவு பண்ண பிறையை பார்த்து முடிவு பண்ணிடுவோம் என்றெல்லாம் குழப்பமான வாதங்கள் எல்லாம் இஸ்லாத்துல இல்லாததெல்லாம் கொண்டு வர்றாங்களோ, அவங்களால கூட என்ன செய்ய முடியாது, ஒட்டுமொத்தமான ஒரே லைலத்துல் கத்ரை கொண்டு வரவே முடியாது. சும்மா வெறும் வார்த்தையில சொல்லிவிட முடியுமே தவிர, வாய் வார்த்தையை வெற்று வார்த்தையை சொல்லிவிடலாமே தவிர, எந்த ஒரு நபராலும் என்ன செய்ய முடியாதுங்க, உலகம் பூரா ஒரு லைலத்துல் கத்ரை கொண்டு வர சாத்தியமே கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து நபர்களுக்கும் இந்த அருளை தந்து விடுவான் என்பதுதான் இந்த அடிப்படையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பதிலாக ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையிலிருந்து அவர்கள் பின்பற்றிய உபதேசம் கூறிய விஷயங்களிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.